ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆர்டியில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆர்டியோட செலெக்ஷன் லிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. 28/5/2022 இந்த டேட்டில் தான் வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதனால் பேரண்ட்ஸ் எல்லோரும் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் இப்போ பார்த்துருந்தாலும் உடனே வந்து உங்கள் ஸ்கூலுக்கு கிளம்புங்க. சப்போஸ் வந்து ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணலன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போகாமல் இருந்துடாதீங்க. இந்த ஸ்கூலுக்கு கிளம்பி போங்க. அங்கே வந்து நோட்டீஸ் போர்டில் உங்களோட குழந்தையோட நேம் லிஸ்ட் வந்து இருக்கும். அதில் வந்து செலக்ட் ஆனாலும் சரி, ஆகலைனாலும் சரி, நீங்கள் எல்லோரும் எந்தெந்த ஸ்கூலில் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட் நேம் ஃபுல்லாமே வந்து நோட்டீஸ் போர்டில் இருக்கும். சப்போஸ் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா செலக்டட் அப்படின்னு போட்டிருப்பாங்க நோட்டீஸ் போர்டில். உங்கள் பேர், உங்களோட அட்ரஸ்ஸு, குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் எல்லா டீட்டெயிலும் போட்டுமே செலக்டட் அப்படின்னு இருக்கும். சப்போஸ் செலக்ட் ஆகலை அப்படின்னா என்ன ரீசன்னால் செலக்ட் ஆகலை அப்படின்றதையும் அந்த பேப்பரில் வந்து மென்ஷன் பண்ணி நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருப்பாங்க. சப்போஸ் வந்து இப்போ வந்து ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு 25 சீட்டு தான் இருக்குது, ஆனால் வந்து 30 பேர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க அந்த ஸ்கூலுக்கு அப்படின்னும் போது அந்த ஸ்கூலுக்கு வந்து குலுக்கல் முறையில் வந்து தேர்வு செய்வாங்க. அது வந்து எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி, இந்த மாதம் 30ஆம் தேதி, மே மாதம் 30ஆம் தேதி குலுக்கல் முறையில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. எல்லோரும் அந்த 30 பேரோட பேரும் வந்து ஒரு பேப்பரில் எழுதி போட்டு பொதுவான ஒரு ஆளை கூப்பிட்டு பேர் எடுக்க சொல்லுவாங்க. அதில் அவங்க எடுக்கிற பேர் மட்டும்தான் அந்த ஸ்கூலில் வந்து சேர்த்துப்பாங்க. இது வந்து குலுக்கல் முறையில் வந்து செலக்ட் பண்ணுறது. இது வந்து ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்கூலில் வந்து குறிப்பிட்ட அளவு சீட்டு தான் இருக்குது, ஆனால் வந்து அந்த ஸ்கூலுக்கு வந்து நிறையா பேர் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற போது இந்த மாதிரி குலுக்கல் முறையில் வந்து குழந்தைங்கள வந்து தேர்வு செய்வாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து செலக்டான ஸ்டூடெண்ட் எல்லாருமே ஜூன் 4ஆம் தேதிக்குள்ளே பேரண்ட்ஸ் வந்து அந்த நீங்கள் அப்ளை பண்ண டாக்குமெண்ட் எல்லாமே, ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் கொடுத்து உங்கள் பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்த்துடணும். 4ஆம் தேதிக்குள்ளே ஸ்கூலில் சேர்த்துடணும் அப்படின்ட்டு ஆர்டி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த நியூஸ் பார்க்குற எல்லாருமே வந்து உடனே வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போய் மேற்கொண்டு என்ன விவரம் அப்படின்ட்டு நீங்கள் நேராக ஸ்கூலில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி மேற்கொண்டு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும், என்றைக்கு லாஸ்ட் டேட்டு ஸ்கூல் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படின்றதையும் நீங்கள் வந்து ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களோட குழந்தையோட லிஸ்ட்டு வந்து ஸ்கூலில் வந்து நோட்டீஸ் போர்டில் எழுதி ஒட்டியிருப்பாங்க. கவர்மெண்ட் வந்து செலக்ட் ஆன லிஸ்ட்டெல்லாம் வந்து அவங்க வந்து நம்ம ஏற்கனவே அனுப்பிச்ச டாக்குமெண்ட்லாம் வச்சு அவங்களே வந்து ஃபில்டர் பண்ணி செலக்ட் ஆனவங்க லிஸ்ட்லாம் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு, செலக்ட் ஆனவங்களுக்கெல்லாம் ஏற்கனவே வந்து ஸ்கூல்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் போயிருக்கும், இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்ட்டு. சப்போஸ் வந்து உங்கள் நம்பர் வந்து ரீச் ஆகாமல் இருக்கலாம், நீங்கள் கூட ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருந்திருக்கலாம், அந்த ரீசனுக்காக இருக்கும். ஸோ வந்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஆர்டிஇ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உடனே வந்து இன்றைக்கே வந்து உடனே ஸ்கூலுக்கு கிளம்பி போய் என்ன டீட்டெயில் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து போகும்போது உங்கள் குழந்தையோட அந்த அப்ளை பண்ணிங்களா, அந்த ஆர்டிஇ அப்ளை ஃபார்ம் இருக்குல்ல, அப்ளிகேஷன் ஃபார்ம், அந்த ஃபார்மையும் எடுத்துகிட்டு போங்க, டாக்குமெண்ட்டும் எடுத்துகிட்டு போங்க. எத்தனை ஸ்கூல் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு பாருங்கள். நீங்கள் 5 ஸ்கூல் அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஒரு நம்பருக்கு வந்து 5 ஸ்கூல் அப்ளை பண்ணலாம். அந்த 5 ஸ்கூலுமே போய் பாருங்கள் எந்தெந்த ஸ்கூலில் வந்து உங்கள் நேம் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் வந்து 2-3 ஸ்கூலில் வந்து குறைவான ஆட்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த 2-3 ஸ்கூல்லேயும் வந்து உங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் கிளியராக இருந்துச்சுன்னா 2-3 ஸ்கூல்லேயும் உங்கள் நேம் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஒரே ஸ்கூலில் மட்டும் போய் பார்க்காதீங்க, எத்தனை ஸ்கூல் அப்ளை பண்ணிங்களோ அத்தனை ஸ்கூல்லையுமே போய் பாருங்கள். உங்கள் நேம் வந்து எந்தெந்த ஸ்கூல்லலாம் இருக்குது, செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதில் வந்து எது பெஸ்ட்டு, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஸ்கூல் பெஸ்ட்டு, எது வந்து உங்களுக்கு வந்து நியர்பை இருக்கும் அப்படின்னு பார்த்து அந்த ஸ்கூலில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி போகும்போதே வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து இன்றைக்கே கூட செலக்ட் பண்ணி இன்றைக்கே கூட ஜாயின் பண்ணிக்கலாம். குலுக்கல் முறை அப்படின்றது வந்து அது வந்து அதிகபட்சமான பேர் இருக்கும்போது அந்த குலுக்கல் முறை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து பண்ணும்போது நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த ஸ்கூலில் வந்து சீட் கிடைக்கும். ஸோ வந்து எல்லாருமே வந்து இன்றைக்கி போய் அவங்கவுங்க அப்ளை பண்ண ஸ்கூலில் வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணிட்டு வந்துடுங்க. உங்கள் எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து ஆர்டிஇயில் வந்து சீட் கிடைக்கணும் அப்படின்ட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன்.
ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிறது என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.